ஒரே வார்த்தை தான் மேடம். கடவுளோட கருணை உங்க பொண்ணு மேல இருக்கு. இல்லைன்னா எப்படி இந்த 4-5 நாள்ல உங்க பொண்ணை கியூர் பண்ணியிருக்க முடியும்? அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வா. யார் இவரு? எனக்கு வேண்டிய ஆள் தான். ஓ, இவர்தான். உங்களை ஃபாலோ பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அவர் என்ன சொன்னாரு? ஏன் போவனா தயங்குற? உங்க பொண்ணு கியூர் ஆனதுக்கு காரணம் என்னன்னு டாக்டர் கிட்டே கேட்டீங்க. அவரும் கடவுளோட கருணைன்னு சொன்னாரு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா மேடம் உங்களுக்கு? என்ன நடந்தது? இந்த 4-5 நாளும் உங்க பொண்ணு ரகுராம் வீட்ல இருந்திருக்கா. ரகுராம் வீட்லயா? அந்த மாயா, தனம், சீனு இவங்க 3 பேரும் தான் இந்த டாக்டர் அனுமதியோட உங்க பொண்ணு அவங்க வீட்ல வச்சிருந்து நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரீங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க இவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. உங்க மேல இருக்கிற கோவத்துல உங்க பொண்ணு ஏதாவது பண்ணிருக்க போறாங்க மேடம். மந்திரம், மாயம், வசியம் ஏதாவது வச்சிருக்க போறாங்க. உங்க பொண்ணு முதல்ல செக் பண்ணி பாருங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா மேடம். இதோ அந்த ஆள் இப்பதான் இந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்றாரு. உங்க பொண்ணு இந்த 4-5 நாளா இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல. நீங்க வேணா டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க டாக்டர், மாயா எங்க வந்தாளா? என் பொண்ண அவ கூட்டிட்டு போனாளா? 4-5 நாளா என் பொண்ணு ரகுராம் வீட்ல தான் இருந்தாளா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஆமா மேடம். உங்க பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத தெரிஞ்சு மாயா, தனா, சீனு 3 பேர் இங்க வந்து உங்க பொண்ணை பத்தி கேட்டாங்க. நேர்லயும் பார்த்தாங்க. நான் கல்கியோட பிரச்சனையும் சொன்னேன். ஒரு அம்மாவா வசுந்தரா மேடத்தால பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்க முடியல. அவங்களுக்கு வேண்டியது உண்மையான அன்பு, பாசம். அதை இங்க இருக்கிற நர்ஸுகளாலேயோ சர்வன்ஸுகளாலேயோ கொடுக்க முடியாது. உண்மையான பாசம் கிடைச்சாதான் இவங்களை குணப்படுத்த முடியும்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப மாயா கல்கியை எங்க கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் உங்களை நினைச்சும் பயந்தேன் மேடம். உங்ககிட்ட கேட்டிருந்தா நிச்சயமா நீங்க அனுமதி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனாலும் இந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில அவங்க சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆசையில